கர்த்தாவும் அன்பின் சத்தத்தை கேட்டு மீட்பை பெற்றுக் கொண்ட நான் அவளாயிதோ நம்பிக்கையோடு கிட்டி சேர நான் வாரேன். எனதெல்லாம் உள்ளம் உள்ளத்தையிலும் நீர் மாண்ட கிருசண்டே. எனதெல்லாம் உள்ளம் உள்ளத்தையிலும் நீர் மாண்ட கிருசண்டே. மீட்பரத்தத்தால் என் இருதயம் வெண்மையாக கழுவி முற்றுமுடிய உம்மை சேவிக்க மாற்றும் நீர் என் இச்சையே. எனதுள்ளம் உள்ளம் உள்ளத்தையிலும் நீர் மாண்ட கிருசண்டே. எனதுள்ளம் உள்ளம் உள்ளத்தையிலும் நீர் மாண்ட கிருசண்டே. மண்ணில் கண்டிட பெரின்பத்தை நான் விண்ணில் பெற்று வாழுவேன். அண்ணலின் பின்னாலமும் நீளமும் அங்கே கண்டால் நன்றிருப்பேன். எனதுள்ளம் உள்ளம் உள்ளத்தையிலும் நீர் மாண்ட கிருசண்டே. எனதுள்ளம் உள்ளம் உள்ளத்தையிலும் நீர் மாண்ட கிருசண்டே. வாசிப்பதற்காக கொடுக்கப்பட்டுள்ள வேத பகுதி லூக்கா 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 வரை. அந்நாட்களில் ஒன்றில் அவர் தேவாலயத்திலே ஜனங்களுக்கு உபதேசித்து சுவிசேஷத்தை பிரசங்கித்த போது பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் மூப்பரும் அவரிடத்தில் கூடி வந்து, நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர்? இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார்? அதை எங்களுக்கு சொல்லும் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, நானும் உங்களிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறேன், அதை எனக்கு சொல்லுங்கள். யோவான் கொடுத்த ஸ்நானம் தேவனால் உண்டாயிற்றோ மனுஷரால் உண்டாயிற்றோ என்று கேட்டார். அவர்கள் தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி, தேவனால் உண்டாயிற்று என்று சொல்வோமானால் பின்னே ஏன் அவரை விசுவாசிக்கவில்லை என்று கேட்பார். மனுஷரால் உண்டாயிற்று என்று சொல்வோமானால் ஜனங்கள் எல்லாரும் யோவானை தீர்க்கதரிசி என்று எண்ணுகிறபடியினால் நம்மேல் கல்லறிவார்கள் என்று சொல்லி, அது யாரால் உண்டாயிற்றோ எங்களுக்கு தெரியாது என்று பிரதியுத்தரம் சொன்னார்கள். அப்பொழுது இயேசு, நானும் இன்ன அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லேன் என்றார். ஆமென். தேவன் தாமே நாம் வாசித்த வசனங்களின் மூலமாக அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இரட்சணிய சேனை இந்திய தென்கிழக்கு மாகாணம் கனெக்டிங் கம்யூனிட்டிஸ் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பட்ட பாடுகளை குறித்து சிந்தித்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த பரிசுத்த வாரத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியங்களை அவர் செய்தார். குறிப்பாக இந்த புதன்கிழமை அவர் இளைப்பாறும்படியான ஒரு நாள் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. ஆனாலும் அவர் தேவாலயத்தில் பிரவேசித்து கொண்டிருந்த சூழ்நிலையிலே, அந்த சமயத்தில் சிலர் அவரிடத்தில் சில கேள்விகளை கேட்டார்கள். எனவே இந்த புதன்கிழமை செய்தியின் தலைப்பு இயேசுவின் அதிகாரம், அத்தாரிட்டி ஆஃப் ஜீசஸ். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் சிலர் கடந்து வந்து, குறிப்பாக பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் மூப்பர்களும் வந்து அவரிடத்தில் சில கேள்விகளை கேட்டார்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 28வது வசனம் சொல்லுகிறது, நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர்? இவைகளை செய்கிறதற்கு அதிகாரத்தை உமக்கு கொடுத்தது யார்
என்று கேட்டார்கள். இந்த உலகத்தை படைத்த தேவன், இந்த உலகத்தில் உள்ள சர்வத்தையும் உருவாக்கிய தேவன், எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனிடத்தில் இந்த பிரதான ஆசாரியரும் இந்த வேத பாரகரும் மூப்பர்களும் இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அதற்கு சில காரியங்களை அவரோடு கூட சம்பாஷித்தார். ஒரு வசனத்தையும் அவர் தெளிவாக அங்கே சொல்லுகிறார். மத்திய எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் 18வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றார். இந்த உலகத்தை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது உயர் பதவிகள், அதே போல சில பணிகளை செய்து கொண்டிருக்கிறவர்களிடத்திலே சில பொறுப்புகள் கொடுக்கப்படுகிறது. அந்த பொறுப்புகளை அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரத்தின் அந்த உச்ச கட்டத்திற்குள்ளாகத்தான் அவர்கள் அதை செயல்படுத்த முடியும். அந்த அதிகாரத்திற்கு மேல் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதர்கள் அவரிடத்திலே கேள்விகளை கேட்கிறார்கள். இந்த உலகத்தை படைத்தவர், இந்த உலகத்திலே ஒவ்வொன்றையும் சிருஷ்டித்த தேவனிடத்திலே, இயேசுவினிடத்திலே உமக்கு அதிகாரம் கொடுத்தது யார் என்று சொல்லி கேட்கிறதை பார்க்க முடிகிறது. பிலாத்து இயேசுவை பார்த்து கேட்கிறார். இயேசுவை பிலாத்தினிடத்திலே கொண்டு போகிறார்கள். அப்பொழுது பிலாத்து, நீ என்னோடு பேசுகிறதில்லையா? உன்னை சிலுவையில் அறைய எனக்கு அதிகாரம் உண்டென்றும் உன்னை விடுதலை பண்ண எனக்கு அதிகாரம் உண்டென்றும் உனக்கு தெரியாதா என்று சொல்லி கேட்கிறார். அதற்கு இயேசு, பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாது இருந்தால் என்மேல் உமக்கு ஒரு அதிகாரமும் இராது. ஆனபடியினாலே என்னை உம்மிடத்தில் ஒப்புக் கொடுத்தவனுக்கு அதிக பாவம் உண்டு என்றார். இப்படித்தான் மனிதனுடைய வாழ்க்கையில் எந்த அதிகாரமானாலும் அது தேவனிடத்திலிருந்து கிடைக்கப் பெற வேண்டும். எனவே எந்த ஒரு அதிகாரமானாலும் அது தேவனிடத்திலிருந்து வர வேண்டும். அந்த அதிகாரத்தை பிதாவானவர் இயேசுவுக்கு கொடுத்தார். இயேசுவுக்கு இருந்த அதிகாரம் என்ன? முதலாவது பார்க்கும் பொழுது மார்க் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. இங்கே பார்க்கும் பொழுது மார்க் எழுதின சுவிசேஷத்தில் இங்கே ஒரு திமிர்வாதக்காரனை 4 பேர் அங்கே சுமந்து கொண்டு வருகிறார்கள். இயேசு அங்கே ஒரு வீட்டிலே இருக்கிறார். எனவே அவரை தேடி அவரை அந்த திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு வருகிறார்கள். அங்கே திரளான ஜனக்கூட்டம். அவரை நாடி செல்ல முடியவில்லை. கூரையின் மேற்கூரையை பிரித்து அப்படியே அந்த திமிர்வாதக்காரனை உள்ளே இறக்கி அங்கே படுக்க வைக்கிறார்கள். இந்த சம்பவத்தை குறித்து மார்க் எழுதின சுவிசேஷத்தில் நாம் வாசிக்க முடிகிறது. பிரியமானவர்களே, அங்கே பார்க்கும் பொழுது 2:10 சொல்லுகிறது, பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும். முதலாவது அவரிடத்திலிருந்த அதிகாரம், பாவங்களை மன்னிக்கும் அதிகாரம் அவரிடத்தில் இருந்தது. எனவேதான் இந்த திமிர்வாதக்காரனை பார்த்து சொன்னார், நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். 5வது வசனம் சொல்லுகிறது, இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அப்படி என்று சொன்னால் இயேசுவுக்கு மாத்திரம்தான் பாவங்களை மன்னிக்கும் அதிகாரம் இருந்தது. நாம் செய்த எல்லா பாவங்களையும் மன்னிக்கின்ற அதிகாரம் அவருக்கு மாத்திரமே உண்டு. எனவேதான் நமக்காக அந்த கல்வாரி சிலுவையில் அவர் பாடுகளை அனுபவித்தார், மரித்தார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். 2வது பார்க்கும் பொழுது மத்திய எழுதின சுவிசேஷம் 21:14வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, அப்பொழுது குருடரும் சப்பானியர்களும் தேவாலயத்தில் அவரிடத்திற்கு வந்தார்கள், அவர்களை சுஸ்தமாக்கினார். நோய்களை குணமாக்கும் அதிகாரம் அவரிடத்தில் இருந்தது. முதலாவது பாவங்களை மன்னிக்கும் அதிகாரம் அவரிடத்தில் இருந்தது. 2வது நோய்களை குணமாக்கும் அதிகாரம் அவரிடத்தில் இருந்தது. எனவேதான் அவர் அநேக வியாதியஸ்தர்களுக்கு சுகம் கொடுத்தார். நடக்க முடியாதவர்களுக்கு நடக்கும்படியாய் பலனை கொடுத்தார். அநேகர்களுக்கு அவர் விடுதலை கொடுத்தார் என்று சொல்லி வேத வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. எனவே நோய்களை குணமாக்கும் அதிகாரம் அவரிடத்தில் இருந்தது. அநேகர் அவரிடத்தில் வந்து விடுதலை பெற்றுக்கொண்டார்கள்.
அநேகர் அவ்விடத்திலே தன்னுடைய நோய்களை அறிந்து, இந்த உலகத்திலே எனக்கு யாரும் சுகம் கொடுக்க முடியாது, அவரால் மாத்திரமே முடியும், இயேசுவால் மாத்திரமே முடியும் என்று சொல்லி அறிந்து அவரை நாடி தேடி அவ்விடத்திலே தன்னை முழுவதுமாய் அர்ப்பணித்து சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள். மூன்றாவது பார்க்கும் பொழுது மார்க்கு சுவிசேஷம் 1:27 சொல்லுகிறது, எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன, இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது, இவர் அதிகாரத்தோடு அசுத்த ஆவிகளுக்கு கட்டளையிடுகிறார், அவைகள் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்றார்கள். மூன்றாவது பார்க்கும்பொழுது சத்துருக்களை மேற்கொள்ளும் அதிகாரம் அவரிடத்தில் இருந்தது. அநேக அசுத்த ஆவிகளை விரட்டினார், பிசாசு பிடித்தவர்களை விடுதலை பண்ணினார். எனவே இவரிடத்திலே பிசாசு சில வேளைகளை சோதித்த பொழுது, அப்பாலே போ சாத்தானே என்றார். பிசாசுகளை, சத்துருக்களை மேற்கொள்ளும் அதிகாரம் அவரிடத்தில் இருந்தபடினாலே இப்படிப்பட்ட காரியங்களை அவர் செய்தார் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. பிரியமான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரமே எல்லா அதிகாரமும் உண்டு. எனவே இந்த 3 அதிகாரங்களை குறித்து நாம் பார்த்தோம். இந்த 3 அதிகாரமும் அவரிடத்தில் இருந்தபடினாலே அவர் தேவன் கொடுக்கப்பட்ட எல்லா காரியங்களையும் செய்து முடிப்பதற்கு சித்தமாயிருந்தார். எனவே அந்த அதிகாரத்தை அவர் சீசர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தார். மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, அவர் தம்முடைய 12 சீசர்களையும் தன்னிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் தீர்க்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அதே போல லூக்கா எழுதின சுவிசேஷம் 10:19, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருக்களுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று சொன்னார். இப்படியாய் அவர் பெற்றுக்கொண்ட இந்த அதிகாரத்தை சீசர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து சீசர்களை ஊழியத்திற்காய் அனுப்பினார். அதன் மூலமாய் அநேகர் சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள். எனக்கு அன்பானவர்களே, நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்தீர் என்று சொல்லி பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் மூப்பரும் கேட்டார்கள். இந்த உலகத்திலே நாம் எப்படி இருக்கிறோம், எப்படி ஜீவித்துக் கொண்டு இருக்கிறோம்? நமக்காக அந்த கல்வாரி சிலுவையிலே அநேக பாடுகளை அனுபவித்தார். நீங்களும் நானும் மீட்கும்படியாக, நீங்களும் நானும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாக, என அந்த ரட்சிப்பிலே, அந்த மீட்பிலே நாம் நிலைத்து நிற்க வேண்டும். எனவே அப்படியாக நம் ஒரு விசை கூட சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை மீண்டும் நாம் சிலுவையில் அறையாதபடி நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமுள்ளதாய் வாழும்படியாக ஒரு விசை கூட நம்ம தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரம் தகப்பனே, இப்படிப்பட்ட நல்ல ஒரு தருணத்தை கொடுத்தபடினால் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்து, ஆண்டவரே, அந்த பரிசுத்த வாரத்திலே 3வது நாள் செய்த நிகழ்வுகளை குறித்து பேசும்படியான இந்த வாய்ப்பை கொடுத்து உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ரட்சணிய சேனைக்காய், தலைவர்களுக்காய், ஊழியங்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருந்த என் அன்பு ஜனங்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. உமக்குள்ளாய் வாழ, பரிசுத்த ஜீவியம் செய்ய எங்களை தகுதிப்படுத்தும், பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் ஜெபங்கள் நல்ல பிதாவே.